வெல்கம் பேக் டு அருண் ஷர்மி சேனல். ஃபைனலி ஹாஃப் த செஞ்சுரி டச் பண்ணியாச்சுங்க. ஸோ ஃபார் வந்து பார்த்திங்கன்னா 49 சீரீஸ் நம்ம வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் உங்களை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுடைய பாடியில் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்ற நினைக்கும் போது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. ஏன்னா ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்டாக இருக்கிறதுன்றது ஒரு செப்பரேட், பட் சைக்கலாஜிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக சைக்கலாஜிக்கலாக நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 49 சீரீஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டே 50 இன்றைக்கி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெட்ரிடனாக இருக்க பேஷண்ட்ஸ், அதாவது பெட்ரிடனாக இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே முடியலன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் சில பேர் முட்டி வலி இடுப்பு வலி இருக்கவங்க என்னால் ஒன்றுமே முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் முக்கியமாக நம்ம ஷேர் பண்ணது. ஏன்னா நார்மலாக ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கட்டும், இல்லை ஹோம் மேக்கராக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க, டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எந்த ஒரு இது நடக்கலைனாலும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. பட் எதுவுமே செய்யாதவங்கள இதை செய்ய வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த சீரீஸே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு ரீச் ஆகிருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம பண்ண பர்பஸ் வந்து சர்வைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த எக்ஸசைஸ், அதாவது இந்த சீரீஸ் 50th சீரீஸில் என்ன ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஆன் டோஸ். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃப் ரைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி தான். பட் இதை ரைஸ் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் பண்ணுவோம். இது வந்து அப் அண்ட் டவுன் பண்ணாமல் ஏதாவது ஒரு வாலோ இல்லை ஒரு சேரோ நீங்கள் ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கால் விரல்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்மளுடைய ஃப்ளோரில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்னங்கால், அதாவது உங்களுடைய குதிக்காலை மேலே தூக்கி மேல் பக்கமாக தூக்கி அதே பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நில்லுங்க. இல்லை என்னால் 30 செகண்ட்ஸ் நிற்க முடியும் அப்படின்னிங்கன்னா தாராளமாக 30 செகண்ட்ஸ் நிற்கலாங்க. டே பை டே வந்து உங்களுடைய கவுண்ட்ஸை செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 60 செகண்ட்ஸ் வரைக்கும் போகலாம், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குதிக்கால்லையாக ஆகட்டும், இந்த வந்து என்ன சொல்கிறது உள்ளங்கால்லையாக இருக்கட்டும், நிறைய அந்த நரம்பு வந்து இழுக்குது, ஏதோ பிடிக்குது அப்படிலாம் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸ்டாண்டிங் ஆன் டோஸ். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கால் விரல்களை கொண்டு நிற்க போகிறீங்க, அவ்வளோதான். குதிக்கால மேல் பக்கமாக தூக்கினோம். இவங்களால் இவ்வளோ தான் தூக்க முடிஞ்சது, இல்லை இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியும்னீங்கனாலும் தாராளமாக தூக்கலாம். ஸோ தூக்கிட்டு ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணணும். அது தூக்கிட்டு அப்படியே கீழே வச்சிடக்கூடாது, அது வந்து காஃப் ரைஸ் ஆகிடும், வேறு எக்ஸசைஸ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு தூக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லைனா 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ட்வைஸ் த்ரைஸ் கூட தாராளமாக பண்ணலாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.